சென்டர் சீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 20/8/2026 வியாழக்கிழமை பகல் 12:20 மணி வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் காலையிலிருந்து தொடங்கி இருப்பதால் நீங்கள் எல்லா வகையிலும் எச்சரிக்கை உணர்வுடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வீட்டு பராமரிப்பு செலவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். வாகனங்களுக்கும் செலவுகளும், வாகனங்களை பழைய வாகனங்களை விற்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நீங்கள் அந்த விஷயங்களை சற்று 2 நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய வழக்கமான வேலைகளை செய்தாலே இந்த நாள் சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று பகலுக்கு மேல் உங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நாளாக இருக்கிறது. செய்கின்ற வேலைகள் மூலமாக பாராட்டுகளும், செய்கின்ற தொழில் மூலமாக நீங்கள் பல மடங்கு லாபங்களையும் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய சில திட்டங்களும் இன்று நிறைவேறும் நாளாக இருக்கிறது. எல்லா வகையிலும் அனுகூலம் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு வேலையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் டக்கு முடிந்துவிட்டு உங்களுக்கு வேலைக்காக காத்திருந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலும் வெற்றியும், பெரியவர்களின் ஆசிகளும், பெரியவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலம் இருந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மனதிலே சிறு சிறு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். எதை செய்யலாம், எதை விட்டுவிடலாம் என்ற எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கும். சிலரிடம் கொடுத்த பொறுப்புகளும் அவர்கள் அந்த பொறுப்பை செய்யாமல் உங்களிடம் திரும்பி வந்து நிற்பதும், அதனால் நீங்கள் சற்று கோபமடையும் நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. இருந்தாலும் உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதால் நன்றாக சந்திரனுக்கு குருவின் பார்வை கிடைத்து மகிழும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மதிப்பு மரியாதையும் எப்பொழுதும் போல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். திடீரென்று பயணங்கள் நீங்கள் செல்லக்கூடிய நாளாகவும், அந்த பயணத்தினால் நீங்கள் சிறு அனுபவங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கள் அவர்களை தூரத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை சென்று பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷங்களும், அதன் மூலமாக சிறு சிறு செலவுகளும் ஏற்பட்டாலும் நீங்கள் நன்றாக அதை சந்தோஷமாக செலவிட்டு மகிழும் நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இருக்கின்ற செயல்களிலே வெற்றி பெற்று நீங்கள் நேற்று முடிக்க முடியாத இருந்த விஷயங்கள் இன்று திடீரென்று உங்களுக்கு புதிதாக ஒரு நபர் அதை முடித்துக் கொடுக்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. உங்களுடைய வேலைகளிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அதை முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். உங்களுக்கு காலை முதல் மதியம் வரை சிறு சிறு தடங்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷங்களும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் கனிவாக பேசி உங்களுடைய பொறுமையான பேச்சுக்களினால் நீங்கள் நல்ல ஒரு செயல்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. இருப்பினும் சந்திரனுக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் எந்த செயலை செய்யலாம் என்ற ஒரு தெளிவை நீங்கள் பெறக்கூடிய நாளாகவும், பெரியவர்களின் ஆசிகளை பெறக்கூடிய நாளாகவும், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் செயல்பட்டு இன்று நல்லபடியாக காரியங்களை முடிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுர் ராசிக்காரர்கள். சிறு சிறு லாபங்கள் பகல் வரைக்கும் இருந்தாலும் அதன் பிறகு சிறு சிறு செலவுகளை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதுவும் குடும்பத்திற்கான செலவுகளாக இருக்கிறது. அந்த செலவுகளை தாராளமாக செய்து நீங்கள் மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. ஓய்வெடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். இருப்பினும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலங்கள் நிறைந்து காணப்படும் நாளாக இந்த நாள் இருக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எல்லா வகையிலும் நீங்கள் லாபங்களையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் சீக்கிரமாக முடிந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களுக்காக நீங்கள் சிறு தொகையை செலவடைய வேண்டிய விஷயமாகவும் இந்த நாள் இருக்கும். அதற்குரிய தொகை தாராளமாக உங்கள் கைகளிலே இருந்து அதை சந்தோஷமாக செலவு செய்து நீங்கள் மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எல்லா வகையிலும் அனுகூலமும் ஜெயமும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. எடுத்த செயல்களிலே வெற்றி, எடுத்த காரியங்களிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அதை முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாள் நீங்கள் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். கடந்த 2 நாட்களாக முடியாத விஷயங்கள் இன்று உங்களுக்கு படிப்படியாக முடிந்து விடுவதை நீங்கள் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள்.
தாமதமான செயல்கள் கூட இன்றைக்கு வேகமாக நடந்து நீங்கள் நல்லவைகளை முடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. அரசு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தேக்க நிலை மாறி அரசு சம்பந்தமான விஷயங்கள் சீக்கிரமாக முடிந்து அதனால் நீங்கள் சந்தோஷத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது.